ஓசூரில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்த இளைஞர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இரவில் கொலைபாதக செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் சிக்குவார்களா? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே மாரச்சந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஹரிஷ். 33 வயதான ஹரிஷ் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். திருமணமாகாத ஹரிஷுக்கு ஓசூர் வானவில் நகர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இவர் அடிக்கடி அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று வருவதையும் வாடிக்கையாக வைத்திருந்திருக்கிறார். செவ்வாய்க்கிழமை இரவிலும் ஹரிஷ் அந்த பெண்ணின் வீட்டிற்கு சென்று உணவருந்திவிட்டு திரும்பியிருக்கிறார். இரவு 9 மணி அளவில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் மாரச்சந்திரம் கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்மநபர்கள் ஆள் நடமாட்டமில்லாத இருள் சூழ்ந்த பகுதியாக பார்த்து அவரை மடக்கியதாக கூறப்படுகிறது. இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ஹரிஷ் அவர்களிடமிருந்து தப்பி ஓடுவதற்கு முயன்றிருக்கிறார். ஆனால் அவரை விடாமல் துரத்திச் சென்ற மர்மநபர்கள் ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியிருக்கின்றனர். இதில் படுகாயமடைந்த ஹரிஷ் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். காலையில் அவ்வழியாக சென்றவர்கள் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். பின்னர் ஓசூர் அட்கோ போலீசாருக்கு தகவலும் தெரிவித்திருக்கின்றனர். உடனே விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் இளைஞர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது பெண் விவகாரம் காரணமாக கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் கொலையாளிகளை பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டையிலும் இறங்கியுள்ளனர். கொலையாளிகள் கைது செய்யப்பட்டால்தான் கொலைக்கான உண்மை காரணம் தெரியவரும் என்று காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.